ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 46. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு அந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்னும் நம்ம கூட இருக்கவங்களே நீ குண்டாக தான் இருப்ப, உன்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் இந்த ஜென்ரேஷன் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குண்டாக இருக்கதோ ஒல்லியாக இருக்கதோ அவங்களோட இயல்பு தான். யாருமே வேணும்னே நல்லா சாப்பிட்டு அவங்க குண்டாக போகிறதில்ல, யாருமே சாப்பிடாமல் இருந்து ஒல்லியாக போகிறதில்ல. எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அவங்க உடம்பு இயல்பை பொறுத்து அவங்க அந்த மாதிரி வெயிட் போட்டுட்ருக்காங்க. அதுக்காக நான் குண்டாக இருக்கேன், நான் எவ்வளோ டயட் இருந்தாலும் என்ன வெயிட் லாஸ் பண்ணவே முடியல, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இனிமேல் அந்த மாதிரி ஃபீல் பண்ண தேவையே இல்லை. நம்ம எவ்வளோ குண்டாக இருந்தாலும் ஒரு 6 மந்த் நம்ம ஒரு டார்கெட் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பராக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பர் டிப்ஸோட நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல் டே டயட் பிளான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் சாப்பிட்றதே தான் நீங்கள் சாப்பிடணும்னு இல்லை, நான் சாப்பிட்ற மாதிரி ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் இது 3 பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும், உங்கள் உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி நீங்கள் ரொம்பவும் ஹாப்பியாக இருப்பீங்க. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் எந்திரிச்ச உடனே வெந்தய வாட்டர் குடிச்சிட்டு என்னுடைய டீடாக் ஜூஸ் வெண்பூசணி ஜூஸ் எடுத்துகிட்டு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி அவல் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கேரட் எல்லாமே போட்டு பண்ணியிருந்தேன். ரெசிபி வேணால் நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கொஞ்சோண்டு கிரேப்ஸ் வச்சு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். டயட்டுன்னு இருந்தால் நம்ம இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் இல்லை, என்ன சாப்பாடு எடுத்தாலுமே அளவோடு எடுத்துக்கிட்டு அதை டேஸ்ட்டாக பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கனாலே போதும். என்னுடைய மிட் மார்னிங்கில் எனக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுச்சு, கிரேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் வால்நட்டு கிஸ்மிஸும் எடுத்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு பசியும் அடங்கி கொடுக்கும், நல்ல கிரேவிங்ஸும் கம்மி பண்ணி கொடுக்கும். என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எப்போவும் போல் ஒரு பவுல் ஃபுல்லாமே ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவும் ஒரு அளவு தான் வச்சுருப்பேன், அந்த அளவு தான் எடுத்துக்குவேன். ஒயிட் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துட்டேன். குக்கும்பர் ஃபைபருக்காக, இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது, வாட்டர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. குக்கும்பர்லாம் கிடச்சா நிறையா எடுத்துக்கோங்க, உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னுடைய கூட்டு இன்றைக்கி பாலக்கீரை கூட்டு தான் எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது, நல்ல அயன் சத்துகளும் கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாள் கீரையெல்லாம் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஈவினிங் டைம் இன்றைக்கி பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். நான் பனங்கற்கண்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு காஃபி குடிப்பீங்க அப்படின்னாலுமே ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம், பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை இல்லை தேன் அந்த மாதிரி சேர்த்து குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேஸ்லலாம் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் எந்த டைம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ½ அன் ஹவர் 1 ஹவர் கண்டிப்பாக நீங்கள் வாக் பண்ணி தான் ஆகணும். வாக் பண்ணும்போது நம்ம உடம்பு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபோன்லேயோ வாட்ச்லேயோ செட் பண்ணி வச்சுருங்க. 5000 ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ் செக் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நைட்டு டின்னர் ஒரு 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நான் ஒரு ½ கோவா ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஃபுல்லாக தக்காளி சட்னி தான் எடுத்து, இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் 2 பொருள் தான். அதுக்கப்புறம் 2 தோசை எடுத்து என்னுடைய நைட்டு டின்னரை சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி பேலன்ஸாக சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம வெயிட்டும் லாஸ் பண்ண முடியும், நம்ம ஹாப்பியாக ஹெல்த்தாகவும் இருக்க முடியும். வெயிட் லாஸ்ன்னு யாருமே சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ 1 கிலோ 2 கிலோ குறையலாம், பட் நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.